ஹalleluya. முடிச்சூரிலேருந்து 2 சகோதரர்கள் என்னோடு கூட அங்கே இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அக்கா நான் அவங்க கிட்ட கேட்டேன், முடிச்சூர் போகிறேன், என்ன வேணும் தம்பிங்களான்னு கேட்டாங்க. அக்கா நம்ம சர்ச் பிரியாணியை தயவுசெய்து கொண்டு வந்துருங்க அக்கா அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் பாடல் பாடினோம். ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? என்ன தெரியும் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு விழா கொண்டாட போகிறோம். ஆனால் ஆண்டவர் திருச்சபைக்கென்று ஒரு வார்த்தையை சொல்லும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். ஸோ அதை நான் சொல்லிட்டேன்னா ஐ கேன் ஈஸிலி கடந்து செல்வோம் அவங்க மத்தியை விட்டு. சரி, ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளை நீ திறந்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நான் அல்ல ஆண்டவரே, என்னை மறைத்து கொள்ளுங்க இயேசப்பா. நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படியாக, உம்மை கொண்டாடும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த திருச்சபையை நீர் ஆண்டவரே ஒரு குன்றமோ போல வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது சொல்வது போல கர்த்தாவே, இந்த திருச்சபையை ஒரு தூணாக, இந்த முடிச்சூர் திருச்சபையை ஒரு விளக்காக நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை மறைத்து கொண்டு ஏசப்பா நீங்கள் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இந்த நாளிலே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் இந்த பிரசங்கத்துக்காக நான் தயார் செய்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் இந்த திருச்சபைக்குன்னு ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி என்னோடு கூட பேசினார். அதே நிறைய வாட்டி என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணார். இந்த வார்த்தையை தான் முடிச்சூர் திருச்சபைக்கு நீ பேச வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக என்னோடு பேசினார். அது என்ன வார்த்தை என்றால் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம். எசேக்கியேல் சிறை இருப்பில் இருக்கும்போது எசேக்கியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினதான ஒரு காரியம். அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முடிச்சூர் திருச்சபைக்கென்று நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறு துளி நீர். சொல்லலாமா? சிறு துளி நீர். சிறு துளி நீர் எப்படி ஆக போகிறதா? பெருவெள்ளம். சொல்லலாமா? பெருவெள்ளம். சிறு துளி நீர், சிறு துளி நீர் பெருவெள்ளம். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? சிறு துளி நீர் பெருவெள்ளம். சிறு துளி நீர் பெருவெள்ளம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிற காரியம் a tiny trickle of water. வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். எங்கு வர பண்ணினார்? ஆலயத்தின் வாசல். இந்த சிறு துளி நீர் பெரு வெள்ளம் ஆகணும்னா அந்த தண்ணீர், சிறு துளி தண்ணீர் எங்கே இருந்து வருகிறது? ஆலயம். தேவ ஆலயத்தில் இன்னைக்கு முதலாவது பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கிறீங்கன்னா ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. திருச்சபையிலே நாட்டப்பட்டிருந்தீர்கள் என்றால் தண்ணீர் எங்கிருந்து புறப்படும்? ஆலயத்தின் வாசலில் இருந்து புறப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில் எத்தனை பேர் ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம்? உங்களுக்கு ஒரு திருச்சபை இருக்கிறீங்களா? உங்களுடைய ஐடென்டிட்டி ஆஸ் எ கிறிஸ்டியன் என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபை. அந்த திருச்சபை எது தெரியுமா? இந்த திருச்சபை நம்ம முடிச்சூர் ஆலயம், சிஎஸ்ஐ ஆலயம், ஆவியினாலே அபிஷேகம் பட்டு திருச்சபை. இந்த ஆலயத்திலிருந்து என்ன வருதுங்க? வெள்ளம் வருதா? இல்ல, என்ன வருது? சிறு துளி. சிறு துளி நீர். புரிகிறதா? இந்த ஆலயத்தில் நீங்க எல்லாரும் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது planted and rooted and bearing fruit in the house of God. ஆலயத்தை சங்கீதம் 92:13 நானே வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பார்கள். எல்லாரும் சொல்லமா? நான் செழித்திருப்பேன். நான் செழித்திருப்பேன். எதனாலங்க செழித்திருப்போம்? நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறேன். நான் சிஎஸ்ஐ முடிச்சூர் திருச்சபையிலே நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். சொல்லலாமா? நான் சிஎஸ்ஐ முடிச்சூர் திருச்சபையில் நாட்டப்பட்டிருக்கிறேன். எண்ணிலிருந்து என்ன வரும்?
ஒரு சிறு துளி நீர் நீர் வரப்போகிறது. சங்கீதம் 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தாவீது அரசன் அழகா சொல்றாரு, better is one day in your courts than 1,000 elsewhere. I would rather be a doorkeeper in the house of God than dwell in the house of the wicked. சங்கீதம் 122:1 வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் இந்த ஆலயத்தில் நான் பிறந்து வளர்ந்து இருக்கிறதுனால, இந்த ஆலயம் குடிசையா இருக்கும் போதே, இந்த ஆலயத்தில் சிறு துளி நீர் வடியும் போதே நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல உட்காந்து ஜெபிப்போம். சிறு துளி நீர் தான் அப்போ இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎஸ்ஐ முடிச்சூர் திருச்சபையில் எப்படிப்பட்டதான ஒரு நீர் இருந்தது? சிறு துளி நீர் இருந்தது. அந்த ஆலயத்தில் நாங்கள் நாட்டப்பட்டிருந்தோம். நாங்கள் யோசிப்போம், எங்கள் அப்பா சண்டே ஆனால் எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டார். சனிக்கிழமை ஆனாலே சர்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சிறு வயதாக இருக்கும்போது நானும் எனது சகோதரனும் திருச்சபையிலே நாட்டப்பட்டிருந்தோம். There is no compromise on a Sunday morning. There is no compromise. பீச்சுக்கு போகிறதோ, சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதோ, வேறு சர்ச்சுக்கு போகிறதோ கிடையாது. சிஎஸ்ஐ முடிச்சூர் திருச்சபையிலே நாட்டப்பட்டிருக்கோம். நான் அந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது இதோடைய ஃபுல் பிக்சர் உங்களுக்கு ரொம்ப அழகாக ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறாரு. அதனால் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய், ஆலயத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய், ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஆன்லைனில் பார்க்குறவர்கள் கூட நான் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். தேவனுடைய ஆலயத்திலே வாஞ்சையாயிருங்கள், தேவனுடைய ஆலயத்திலே நடப்பட்டிருங்கள். அப்பொழுது ஒரு சிறு துளி தண்ணீர் வரும். எடுத்த உடனேவே எல்லாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாதுங்க. ஆல் திங்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஸ்மால். பைபிள் என்ன சொல்றது? அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் இல்லையா? ஒரு அற்பமான ஆரம்பம் தான் முடிச்சூர் திருச்சபையில். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், முடிச்சூர் திருச்சபை உலகமெங்கும் பார்க்குறாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாக எனது கணவர் அழகாக பேசினார். என்ன பேசுனீங்க? முடிச்சூர் திருச்சபை ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆகும்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ப்ராஃபஸி சொன்னார். இன்னைக்கு எந்த தேசத்துக்கு போனாலும் முடிச்சூர் திருச்சபையா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறு துளி நீர். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், வாவ், திஸ் இஸ் a big church, I want to be part of this church. எங்கே போனாலும் நான் முடிச்சூர் சர்ச்சுன்னு சொல்லலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, this is only a beginning. இது ஒரு சிறு துளி நீர் தான். இன்னும் வரப்போது எப்படி தெரியுமா இருக்க போது, நமக்கு இருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சபையில் இருக்கும்போது என்ன தெரியுமா, இப்போ நானும் என்னுடைய கணவரும் பாஸ்டராக இருக்கிறதுனால இந்த வார்த்தையை உங்களிடத்தில் ஒரு பாஸ்டர் என்கின்ற ஒரு தைரியத்தோடு எங்களால் சொல்ல முடியும். Do not take offense in the church. தமிழ் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன ஜெசிமா? திருச்சபையின் மீது கோபமோ, திருச்சபையின் ஊழியர் மீதோ, சபை ஊழியர்கள் மீதோ, எல்டர்ஸ் மீதோ என்ன இருக்கக்கூடாது? கோபம். இன்னொரு வேர்டு அஃபென்ஸ்க்கு மனத்தாழ்ங்க. யாராவது உங்களை ஏதாவது ஹர்ட்டிங்காக பேசிட்டாங்கன்னா அதை மன்னிச்சு விட்டு விடுங்க. பிகாஸ் த ஃப்ளோ, வாட்டர் இஸ் ஸ்டார்டிங் டு ஃப்ளோ. நீங்கள் உங்களை யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் த ஃப்ளோ. ஸோ அஃபென்ஸ் உங்களை அந்த தண்ணீர் போகிற வேகத்துலேருந்து உங்களை பிரித்து விடும். ஸோ டு நாட் டேக் அஃபென்ஸ். நிறைய பேர் எங்களுடைய திருச்சபையில் ஆஸ்திரேலியாவில் ஒரு சிலர் சில விஷயங்களை சொன்னதால மனஸ்தாபப்பட்டு எங்களை விட்டு கடந்து சொன்னாங்களா. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? they have missed out on the வெள்ளம். அவங்க சிறு துளி நீரை தான் பார்த்தாங்க. ஆனால் பின்னாடி வரப்போகிறது என்னங்க? வெள்ளம் போல் ஆறு புறந்து வரப்போகுது. ஸோ முதலாவது பாயிண்ட் என்னது? சிறு துளி நீர் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? The church is the bride of Christ. மணவாட்டி. திருச்சபை என்பது ஆண்டவருடைய மணவாட்டி. மறந்து விடாதீர்கள், ஆண்டவர் வேகமாக வரப்போகிறார். யாருக்காக வரப்போறாருங்க? பாஸ்டர்ஸ்க்காகவா? இவாஞ்சலிஸ்ட்காகவா? ப்ராஃபஸி சொல்றவங்களுக்காகவா? ஹீலிங் சொல்றவங்களுக்காகவா? தன்னுடைய மணவாட்டிக்காக வரப்போகிறார். எல்லாம் சொல்லலாமா? சிஎஸ்ஐ முடிச்சூர் திருச்சபை தேவனுடைய மணவாட்டி சொல்லலாமா? சிஎஸ்ஐ முடிச்சூர் திருச்சபை தேவனுடைய மணவாட்டி.
ஸோ திருச்சபையில் இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் விடுதலை உண்டு. In His presence there is healing. In His presence there is restoration. In His presence தான் நம்ம ஆண்டவருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓடோடி வரோம். ஆன்லைனில் பார்த்தா பத்தாது, என்ன பண்ணணும், ஓடி வரணும். திருச்சபையிலே நாட்டப்பட்டிருக்கணும். ஏன் திருச்சபையில் நாட்டப்பட்டிருக்கணும்? ஒரு சிறு துளி தண்ணீர் அங்கே வருகிறது. ஸோ முதல் பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், கேத்திமா உனக்கு 20 நிமிஷம் தான். முதல்ல 15 மினிட்ஸ் சொன்னார், திருப்பி 20 மினிட்ஸ் சொன்னார். அப்புறம் சாட்சி நேரம் அதிகமானதுனால ஓகே கேத்திமா 30 மினிட்ஸ் தரேன் உனக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கடந்து சொல்லலாம். முதல் பாயிண்ட்டை மறந்துட்டீங்களா, ஞாபகம் வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அக்கா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? சிறு துளி நீர் பெருவெள்ளமாக போகிறது. ஆலயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நாட்டப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், தாகமுள்ளவர் இருதயத்தின் மேல் ஊற்றப்படும் தண்ணீர். ஸோ இந்த தண்ணீர் இப்போ ஆலயத்திலேருந்து சிறு தண்ணீர் வெளியே வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிப்போம். இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா ஜெசிமா? கொஞ்சம் வாசிங்களா. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. இப்ப தண்ணி எப்படி ஆச்சு? சிறு துளி தண்ணீர் இப்ப எப்படி இருக்கா? பாய்கிறதா இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போமா? அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. இப்ப எப்படி இருந்துச்சு? தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. மறுபடியும் வாசிங்க. நெக்ஸ்ட் வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. இப்ப எவ்வளவா இருந்தது? முழங்கால் அளவாயிற்று. அப்புறம் பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. அடுத்தது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. நதியா இருந்தது. இப்ப நம்ம தண்ணீரை குறித்து பார்க்க போகிறோம். வேதம் சொல்கிறது யோவான் 7:37 ஒருவன் தாகமாயிருந்தால் என்ன பண்ண சொல்றார் ஆண்டவர்? என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஐசையா 55:1 வாசிக்கிறது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். கம் ஆல் who are thirsty come to the water அப்படின்னு சொல்றாரு. இந்த வாட்டர், இந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லாமா, தண்ணீர் எதை குறிக்கிறது? ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஆலயத்திலிருந்து, வாசலிலிருந்து. அப்ப ஹோலி ஸ்பிரிட் வேணும்னா நீங்க எங்க போவீங்க? சர்ச்சுக்கு தான் வரணும், ஆலயத்துக்கு வரணும். அந்த பாஸ்டர் தொட்டார்னா அனாயிட்டிங் இருக்குது. இந்த பாஸ்டர் கிட்ட போனோம்னா நான் தரையிலே விழுந்துருவேன். போலாம், ஆண்டவர் அபிஷேகம் இருக்குது. ஆனா ஆலயத்தின் மீது வாஞ்சியா இருக்க வேண்டும், ஆலயத்தின் மீது நாட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆலயத்திலிருந்து புறப்படுகிற சிறு துளி தண்ணீர் எப்படி ஆயிருக்குது? நதியா இருக்கிறது. ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த தண்ணி யாரை குறிக்கிறது? ஆவியானவரை குறிக்கிறது. யோவேல் 3:18 சொல்லுகிறது, ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சீத்திம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். சகரியா 14:18 சொல்கிறது, ஜீவ தண்ணீர் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலம் கலந்து கோடை காலம் வரைக்கும் இருக்கும். 2 ராஜாக்கள் 2:21 சொல்கிறது, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். சொல்லலாமா? இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இதில் சாவும் வராது. இங்கிலீஷ்ல அழகா சொல்லுது, God's healing is there, barrenness and no more death. ஆமென் சொல்லலாமா? ஒரே ஒரு பாடலை பாடுவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஒரு ஸ்டான்ஸா பாடலாம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு
தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரு இந்த ஆலயத்தின் வாசலிலே இந்த சிறு துளி தண்ணீருக்காக காத்திருக்கிறீங்க? தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ பேருக்குள்ள ஒரு சிறு துளி தண்ணீரை ஆண்டவர் இந்த காலை வேளை வைத்திருக்கிறார். அது பெருவெள்ளமாக போகிறது. எப்படி ஆக போகிறது? பெருவெள்ளமாக இருக்கும். இந்த நதி ஸ்டாக்னன்ட் வாட்டர் கிடையாதுங்க. இந்த நதி புரண்டு ஓடுகிறதான தண்ணீர். பார்த்துருக்கிறீங்களா? நம்ம கூவமாறு எப்படி இருக்குது? ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஸ்டாக்னன்ட் வாட்டர்னா என்னது? நாற்றம் அடிக்கும் இல்லையா? அதிலே ஒன்றும் வாழ முடியாது. ஆனால் இந்த நதி போகிற இடமெல்லாம் நம்ம வாசிக்கலாம். இந்த நதி இட்ஸ் கண்டினியூஸ், இட்ஸ் ஃப்ளோயிங் அண்ட் இட் இஸ் ஸ்விஃப்ட். ஓடுகிறதா இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிறு தண்ணீர் ஓட வேணும். நம்ம ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல இருக்கும் போது உங்களுக்குள்ள இருக்க தண்ணீர் எப்படிப்பட்டதா இருக்கும்? நதியை போல ஓடுகிறதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2008ஆம் ஆண்டு என் கணவர் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றால். நாங்கள் நயகரா ஃபால்ஸ்க்கு கடந்து சென்றோம். எத்தனை பேர் நயகரா ஃபால்ஸ் டிவிலையாவது பார்த்துருக்கீங்க? ரொம்ப மிகவும் அழகான ஒரு ஃபால்ஸ். நான் அங்கே போயிட்டு மெய் மறந்து விட்டேன். முடிச்சூரில் நான் வளர்ந்துருக்கும் போது ஒவ்வொரு கிணத்துலையா நீச்சல் அடிப்போம். நானும் எனது தம்பி டேவிடும் முடிச்சூரில் இருக்கிற ஒரு கிணறையும் விட்டு வைக்க மாட்டோம். எல்லா தண்ணியிலையும் போய் குதிப்போம். எல்லாத்துலேயும் நீச்சல் அடிச்சிருக்கோம். அந்த தண்ணீர்ன்றது ஒரு வெரி ஸ்பெஷல். பிகாஸ் தண்ணீர் ரெப்ரசன்ஸ் ஹோலி ஸ்பிரிட். இந்த நயகரா ஃபால்ஸ் முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. ஹோட்டலில் ஒரு 21st ஃப்ளோரில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அதிகாலையில் அந்த ஜன்னலை திறந்து பார்க்கும்பொழுது இந்த ரிவர், இந்த நதி, 4 நதி, லேக் சுப்பீரியர், லேக் மிஷிகன், லேக் ஹூரான் அண்ட் லேக் ஈரி அப்படியே கடந்து சென்று அந்த நதியாய் அதில் ஃபால்ஸில் விழும்போது இட் வாஸ் அ ஸ்பெக்டாக்குலர் சைட். என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. நான் மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டிருக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய நதி பாயும் போது அது எப்படி இருக்குமா? ஸ்பெக்டாக்குலராக இருக்கும். உங்களை பார்க்கிறவர்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த சிறு தண்ணீர் எப்படி இருக்குமா? பார்க்கிறவர்களுக்கு மகிமையாய் தோன்றும். அல்லேலூயா. உங்களுடைய நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறோம். முடிச்சூர் திருச்சபை நதி பாய்ந்து கொண்டு இருக்கும். முடிச்சூர் திருச்சபை நதி ஓடிக்கொண்டே இருக்கும். இட் இஸ் நாட் a stagnant water. உங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிறு துளி வெள்ளமா நான் பார்க்கிறேன்றாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க I am a big force. No, this is the ஆரம்பம். This is only the beginning. கடந்து செல்லலாம். ஆண்டவருடைய திருச்சபை, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். There is a river. சங்கீதம் 46:4 சொல்கிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். There is a river whose streams make glad the city of God, the holy habitation of the God most high. ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 7:38, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. மீதி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். எல்லாம் சொல்லலாமா? என்னிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். திருப்பி சொல்லலாமா? என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இந்த திருச்சபையிலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும் போது மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது வாவ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வாவ், நீங்க முடிச்சூர் திருச்சபையில இருந்து இருந்தீங்களா? வாவ். அதுக்கப்புறம் வார்த்தையே இருக்காது. தட்ஸ் இட். அப்படிப்பட்டதான அனாயிண்டிங் எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது பாயிண்ட் நான் முடித்து விட்டேன். Out of his heart will flow rivers of living water. As a Christian, நம்ம தான் அந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியானவருக்கு examples or substitutes of the Holy Spirit living with us. சரியா? Our life should be an invitation for others to come to the water. உங்களை பார்க்கிறவர்கள் தண்ணீர் அண்டையில வரணும்னு ஆசைப்படணும். அந்த தண்ணீர் எப்படி ஆயிற்று? இந்த பாடலை பாடலாமா? தாவீது எழுதினாரு, ஒரு சிறு துளி தண்ணீர் எப்படி ஆயிற்று? எப்படிலாம் ஆச்சு ஜெசிமா? பெருவெள்ளம் ஆயிடுச்சு. முதலாவது எப்படி இருந்தது? அது துளியா இருந்தது, கணுக்கால் அளவா இருந்தது. அடுத்தது முழங்கால் அளவாயிற்று. அடுத்தது இடுப்பளவாயிற்று. அடுத்தது கடக்க முடியாத நதி. பாடலாமா இந்த பாடலை? கணுக்கால்
அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கடக்க முடியா நதியா என்னை அபிஷேகித்து நடத்துமையா, கடக்க முடியா நதியா என்னை அபிஷேகித்து நடத்துமையா, சுவே தெய்வமே உம் பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே, இயேசுவே தெய்வமே உம் பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. மூன்றாவதான பாயிண்ட் நம்ம பார்த்தோம், இந்த தண்ணீர் ஊற்றாய் மாறுகிறது. மூன்றாவதான இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமாங்க? உயிர்ப்பிக்கிற தண்ணீர். எல்லாம் சொல்லலாமா? உயிர்ப்பிக்கிற தண்ணீர் என்னுள்ளே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. I have the ஜீவ தண்ணீர் என்னுடைய இருதயத்திலிருந்து பாய்ந்து செல்கிறது. நம்ம விசுவாசிக்க வேண்டும். வாசிக்கலாமா? ஜெசிமா 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். உங்க உடலில் இருந்து, உங்க உள்ளத்தில் இருந்து, முடிச்சூர் திருச்சபையிலிருந்து பாய்கிற தண்ணீர் உங்க மூலமா பாய போகிறது. அது பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியமாகும். ஐசாயா 61:3 வாசிக்கிறோம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். நீதியின் விருட்சங்கள். நீங்கெல்லாம் யாருங்க? நீதியின் விருட்சம். ஏன்னா நீங்க சபையில ஊன்றப்பட்டிருக்கிறீங்க, சபையில அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, சபையிலிருந்து ஒரு துளி வெள்ளத்தை உங்க இருதயத்துல வைத்திருக்கிறீங்க. உங்க இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர் it brings forth healing, it brings forth restoration, it brings forth multiplication. உங்களை பார்க்கிறவர்கள் இந்த திருச்சபைக்கு ஓடி வருவாங்க. உங்களை பார்க்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஹீலிங் நடைபெறும். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. நீங்கள் இந்த திருச்சபையின் வார்த்தைகளை, இந்த திருச்சபை மூலமாக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? கனப்படுத்த போகிறாரு. நீங்க போகும் இடமெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமாகும். இந்த தண்ணீர் போகும் இடமெல்லாம் ஜீவ விருட்சங்கள் வளரும். அடுத்த வாசிப்போம் ஜெசிமா. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த நதி எங்க தெரியுமா பாய்ந்து போகுது? டெட் சி. எத்தனை பேருக்கு டெட் சி தெரியும்? டெட் சீனா தமிழ்ல என்னங்க? சவக்கடல். சவக்கடல். எங்க அப்பாவும் அம்மாவும் சவக்கடல் போயிருக்காங்க இல்லையா? அங்க மிதந்தீங்களா? சவக்கடலை ஏதாவது ஜீவனுள்ள பிராணிகள் வசிக்குமா? வசிக்காது. ஆனா உங்களில் இருந்து புறப்படுகிற இந்த சிறு துளி தண்ணீர் என்ன பண்ண போதா? செத்த சவக்கடலில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் விடுதலை தரப்போகிறீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என்னிலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் மரணத்தின் படுக்கையில் இருக்கிறவர்களை விடுவிக்கும். ஆமென். முடிச்சூர் திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ப்ராஃபஸி இதுதாங்க. இந்த சிறு துளி தண்ணீர். This is not only a prophecy for the pastor.
This is not the prophecy for the missionaries. இந்த திருச்சபையில் அமர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு ப்ராமிஸ் வேர்ஸ். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஏறும். யாரால? உங்களாலே. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போமா? எசேக்கியேல் 37:4-6. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். உங்களுக்குள் என்ன பிரவேசிக்க பண்ணுவார்? ஆவியை. ஆவியை. இந்த ஆவி தாங்க அந்த தண்ணீர், மறந்துடாதீங்க. ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென். ஆண்டவர் முடிச்சூர் திருச்சபையில இருக்கிற மக்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் டெட் போன்ஸ் கம் அலைவ், மரணத்தின் இருக்கிறவர்களை கட்டுகளை நீங்கள் விடுவிக்க போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடலை பாடலாமா? இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள், இது தள்ளாடும் முழங்கால்கள் புது பலன் பெற்றுக் கொள்ளும் நாட்கள், இது கோணல்கள் யாவும் நேராக மாறிடும் நாட்கள், இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. யார பேச சொல்றாரு? சபையை. சபை. முடிச்சூர் திருச்சபை ஆண்டவர் என்ன சொல்றாரு? Go and make the dead people alive. Amen. How many of you believe that? இன்றைய தினத்துல கண்ணை மூடிக்கோங்க. நாங்க யாரும் உங்களை பார்க்க வேணாம். என்னை கொண்டு ஆண்டவர் டெட் போன்ஸ் அலைவ் ஆக்க போகிறார். ஆமென். ஆமென். நான் கடைசியான பாயிண்ட்க்கு வந்துட்டேன். அதுதான் முக்கியமான பாயிண்ட். வாசிக்கலாமா? 10ஆம் வசனம் 47:10. அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். ஓகே, இந்த 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். யார் அங்க நிற்பாங்க? மீன் பிடிக்கிறவர்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீனுனா என்ன? வேதத்துல ஆத்தும ஆதாயம். முடிச்சூர் திருச்சபையில நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆத்தும ஆதாயப்படுத்து. அப்ப நீங்கெல்லாம் யாரு? மீன் பிடிக்கிறவர்கள். இந்த சிறு துளி தண்ணீர் உங்களுடைய உள்ளத்துல இருக்கும்போது அது எக்ஸ்போனென்ஷியல் growth ஆகி நீங்கள் அந்த வழியில என்ன பண்ண போறீங்க? மீன் பிடிக்கிறவர்களாக ஆக்க போகிற ஆண்டவர் சொல்கிறாரா, come follow me, I will send you out fishers of people. மத்தேயு 4:19 வாசிக்கலாமா? மத்தேயு 4:19. நான் உங்களவர்களை இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். திருச்சபையே, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ரோமர் 10:14-17 சொல்கிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எப்படி இருக்கிறதா? அழகானவைகள். எல்லாரும் சொல்லமா, என்னுடைய பாதம் அழகானது. சொல்லாமா, எங்களுடைய பாதம் அழகானது. முடிச்சூர் திருச்சபையில நாட்டப்பட்டிருக்கிற என்னுடைய பாதம் அழகானது. நீங்கள் எல்லாரும் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குறீர்கள். உங்களை மிஷனரியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கார். இந்த வசனத்தை பேசும்போது ஆண்டவர் என்கிட்ட நான் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனால் அதோடைய ஃபுல் வெளிப்பாடு எனக்கு தெரியல. ஆனால் நேற்று தினத்தில் நான் இந்த வேதத்தை தியானித்தும் போது அழகாக வெளிப்பட்டாரு. ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா, நீ தான் அந்த முடிச்சூர் சபையில் நீ பிறந்த, நீ வளர்ந்த, உன்னை கொண்டு நான் உன்னை மனுஷரை பிரிக்கிறேன் ஆக்கிறேன். இந்த வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு வசனம்.
அந்த கடைசி வார்த்தையை வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரத்தில், அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரின் மச்சங்களைப் போல பல ஜாதின்றது ஆண்டு வெளிப்பினார். ஆஸ்திரேலியாவில் ஒரு திருச்சபையை முடிச்சூருக்கு தாங்க கொடுத்துருக்காரு. இந்த நதியிலிருந்து புறப்பட்டதான ஒரு சைடு நதி தான் நான், இல்லையா? இந்த சபையில நான் ஊற்றப்பட்டு நாட்டப்பட்டு வளர்ந்து ஒரு நதி எனக்குள்ள இருந்தது. ஒரு சிறு துளியா இருந்த நதி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, எக்ஸ்போனென்ஷியல் growth என்ன பண்ணது? இந்த சபையிலிருந்து, நான் என்னை குறித்து சொல்வதற்காக இங்க வரவில்லை, இந்த சபையிலிருந்து புறப்படுகிறவர்கள் உலகம் எங்கும் போய், சொல்லலாமா? உலகம் எங்கும் போவாங்க. அப்ப உலகம் எங்கும் போய் திருச்சபை நாட்டுகிற மக்களுடைய ஊற்று எங்க இருந்து வருது? முடிச்சூர் திருச்சபை. இதுதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதான ஒரு காரியம். அதை நான் கேட்கும் போது அழுதுட்டேன். ஏன்னா உங்களுடைய திருச்சபை தான் ஆஸ்திரேலியால இருக்கு, உங்களுடைய திருச்சபை தான் அமெரிக்கால இருக்கு, உங்களுடைய திருச்சபை தான் உலகம் எங்கும் இருக்கிறது. அது ஊற்று எங்கிருந்து ஆரம்பிச்சது? முடிச்சூர் திருச்சபையில் ஆரம்பிச்சது. அது ஆழம் பெருகிற்று. அந்த திருச்சபை முழங்கால், அந்த தண்ணீர் கணுக்கால் அளவானது, அந்த தண்ணீர் முழங்கால் ஆனது, இடுப்பளவானது, கடக்கக்கூடாத நதியானது. உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுது? அந்த நதி பாய்ந்து செல்லுது. பாய்ந்து செல்லும் போது அதன் வழியாய் ஜீவ விருட்சங்கள் பெருகுகிறது. அது போற இடமெல்லாம் ஹீலிங் நடக்குது. விசுவாசிகள் அநேகர் அற்புதங்களை காணுகிறார்கள், அநேகர் தேவனுடைய திருச்சபைக்கு வருகிறார்கள், அநேகர் ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ண போகிறோம், இல்லையா? அடுத்ததான கடைசியாக ஒரு பாயிண்ட் முடிக்க போகிறேன். 3 நதிகள் தான் வேதத்துல இருக்குது. முதலாவது நதி எது தெரியுமா? ஆதி ஆகமத்துல எங்க ஆண்டவர் முதலாவது நதியை படைத்தார்? ஏதேன் தோட்டத்துல படைத்தாரு. அந்த ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணினாங்க மக்கள்? பாவத்தினால் அந்த ஏதேன் தோட்டம் என்னாச்சு? அழிந்து போயிற்று. அதை திருப்தியாக்க வேண்டும், அதை மறுபடியும் சுகப்படுத்த வேண்டும். அந்த பாவத்துக்கு பலியாக யாரை அனுப்பினார்? தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை அனுப்பினார். அந்த ஏதேன் நதி கெட்டு போச்சுங்க. அந்த ஏதேன் நதி பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து விட்டது. அந்த நதியை ரெஸ்டோர் பண்றதுக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவானவரை நமக்காக அனுப்பி வைத்தார். அதனால தான் அந்த கடைசியாக இதை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ரெவலேஷன்ஸ் 22, வெளிப்படுத்தினல் 22ஆம் அதிகாரத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். முதலாவது நதி ஆதி ஆகமத்துல இருந்த நதி. 2வது நதி எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா கொடுத்த நதியை தான் நம்ம தியானித்தோம். கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சபையை ஆயத்தப்படுத்துன்னு சொல்றாரு. நாங்கள் சிட்னிக்கு கடந்து வருவதற்கு முன்பாக கிறிஸ்மஸ் வரைக்கும், போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் சிட்னியில் நாங்கள் பிரசங்கித்தோம். கிறிஸ்மஸ் பிரசங்கம் பண்ணலை, வருகைக்கு ஆயத்தப்படுத்துன்னு ஆண்டவர் சொன்னார். சபையை, என்னுடைய பிரைடை, ப்ரிப்பேர் மை பிரைட் ஃபார் த செகண்ட் கம்மிங். இன்று நம்மளுடைய முடிச்சூர் திருச்சபை உலகமெங்கும் இருக்க மக்களை ஆயத்தப்படுத்த போகிறோம். இந்த ரெவலேஷன்ஸ் 21 இருக்க வார்த்தைகள் நிறைவேற போகிறது. இந்த நதி எங்கிருந்து புறப்படுகிறது? சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. இந்த கடைசி இந்த 4 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தான். நகரத்தில் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்கு? நதியின் ஓரமாய் இருக்குது. ஆண்டவர் வருகையில வரப்போகிற இந்த நதியை குறித்து தான் நம்ம இங்க பார்க்கிறோம். எஸ், அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். எசேக்கியேல்ல பார்த்த அதே வார்த்தைகள் தேவன் வரும்போது நிறைவேறுமா? இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது,
விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். யாருக்காக வர போகிறாரு? திருச்சபை. நீங்கள் எல்லாரும் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த நதியை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். கடைசியாக இந்த பாடலை பாடி நம்ம முடிக்க போகிறோம். பரம எருசலேமே. உங்களுக்கு எல்லாரும் இந்த பாடல் பிடிக்கும்னு சொன்னாங்க. இதை பாடி நம்ம முடிக்க போகிறோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? முடிச்சூர் திருச்சபை ஒரு சிறு துளி வெள்ளமா இருக்கிறது. ஆலயத்தின் வாசலிலிருந்து அந்த சிறு துளி தண்ணீர் புறப்பட்டு போகிறது. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார். ஜீவ தண்ணீரை வாஞ்சிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க ஆண்டவரிடத்துல வரும்போது ஜீவ ஊற்றான தண்ணீர் உங்கள் உள்ளங்களிலிருந்து புறப்பட்டு போகும். அந்த ஜீவ ஊற்று உங்களை கிறிஸ்டியன் மெச்சூரிட்டிக்குள்ளாக, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக, கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ளாக உங்களை செழிப்பிக்க பண்ணும். அப்பொழுது நீங்கள் தைரியமாய் பலன் கொண்டு எருசலேமிலும் யூதாவிலும் உலகத்தில் இருக்கிற சகல தேசங்களிலும் போயிட்டு சுவிசேஷமாய் அறிவிப்பீர்கள். அப்ப நீங்க போகும்போது அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள பாய்ந்து செல்லும். அந்த நதி போகிற இடமெல்லாம் சுகம் உண்டாகும். அது அது போகிற இடமெல்லாம் இந்த செத்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். திருச்சபையே, உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார். இந்த சிறு துளி என்று நினைக்காதீர்கள். சிறு துளி என்று நினைக்க வேண்டாம். ஆவியானவர் அழகாய் வெளிப்பட்டு கொண்டு வருகிறார். இந்த திருச்சபையின ஊழியர் மூலமாகவும், திருச்சபையின் ஆயர் மூலமாகவும், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். ஆமென். ஆண்டவரே, இதை பெருக பண்ண போகிறார். எக்ஸ்போனென்ஷியல் ரிவர்ஸ் ஆர் கோயிங் டு ஃப்ளோ ஃப்ரம் முடிச்சூர் CSI சர்ச். உங்களாலே உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல போகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஜீவ தண்ணீர் த்ரோன் ஆஃப் காட்லேருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீருக்கு ஆண்டவருடைய வருகைக்காக நீங்கள் சபையை ஆயத்தப்படுத்த போகிறீர்கள். தேங்க்யூ ஃபாதர் காட். உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் சபையை விட்டு வெளியே செல்கிறவர்கள் இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரட்டும், நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஜீவ தண்ணீனாலே எங்களை ஊற்ற எடுத்து பெருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியமாகட்டும் ஆண்டவரே. இந்த சிறு துளி தண்ணீரை ஆண்டவரே நாங்கள் பெருவெள்ளமாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் என்னை மறைத்து கொண்டு நீர் வெளிப்பட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமை அடைவீங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.